ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான மில்க் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அந்த பாத்திரம் ஹீட் ஆனதையும் 1/2 லிட்டர் திக்கான மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கனால ஒரு 1/2 கிளாஸ் தானே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், நான் இண்டக்ஷன் வச்சுருக்கனால லோவில் தான் வச்சு இதை நல்லா சுண்ட விடுறேன். இது சுண்டுறப்ப நீங்கள் இடையில கலக்கிட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா கீழே பிடிக்கும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க, ஏன்னா மில்க் கொதிச்சிருச்சு. சுகர் கரையிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு அதே 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி மில்கில் கரைச்சி வச்சுருந்தோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெண்டையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் கீழே கட்டி இல்லாமல் கீழே பிடிக்காமல் வரும். அது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கெட்டியாயிருச்சு. இது கெட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸ் வருங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது கட்டி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த கஸ்டர்ட் மில்க் இருக்குல்லங்க, அதில் நான் பாதாமெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உள்ள பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுலில் நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறப்ப கீ இருக்கனால சுற்றி ஒட்டாதுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு பாதாம் பிஸ்தா இல்லாமல் வேறு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரெண்டும் ஓகேன்னு அதனால இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப் டு 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ் உங்களால் வைக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாவது இது உள்ள வைங்க. அப்போ தான் இது நல்லா கெட்டி ஆகும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் கமுத்தி எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாயிருச்சு. மறுபடியும் நான் மேலே கொஞ்சம் பிஸ்தாலாம் தூவி விட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். நம்மளோட டேஸ்டியான மில்க் புட்டிங் ரெடி. பாருங்கள், செம்மையாக ஷேக் ஆகுது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.